Hi children, welcome back to your chemistry class. Today we are going to start our new unit called thermodynamics. As you all know that thermodynamics அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு யூனிட். ஓகே, ஏதோ நம்ம லைஃபா இருந்தாலும் சரி, your competitive exam இருந்தாலும் சரி, உங்களுடைய போர்டு எக்ஸாமா இருந்தாலும் சரி, thermodynamics will play a vital role in your subject chemistry, right? Not only in your chemistry, even in your physics, right? So we know what are the definitions and the scope of thermodynamics அப்படின்னா, first thermodynamics அப்படின்றது என்னது? It is going to deal with transformations of energies, right? ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி என்கிட்ட இருக்கு. நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இருக்கு அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை என்னவா மாற்றலாம்? ஹீட் எனர்ஜியாக மாற்றலாம். இல்லை என்கிட்ட லைட் எனர்ஜி இருக்கு சார் அப்படின்னா லைட் எனர்ஜியை நம்ம என்னவா மாற்றலாம்? கெமிக்கல் எனர்ஜியாக மாற்றலாம், right? So if I have electrical energy can be converted into thermal energy or heat energy, right? So என்கிட்ட கெமிக்கல் எனர்ஜி இருக்கு சார், I can able to convert into mechanical energy. Mechanical energy மாத்த முடியும். Mechanical energy ன்றது எங்க இருக்கும்? நம்மளுடைய கரண்ட் கொடுக்குறோம், ஃபேன் ரன் ஆகுது. So that is called your mechanical energy, right? Next, first we must know the word thermodynamics. Thermodynamics na என்னன்ற மீனிங் நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். Thermodynamics will be split up into thermo and dynamics, right? Thermo அப்படின்னா it is nothing but heat. Dynamics அப்படின்னா movement, right? So heat நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு கொடுக்குறப்போ there will be some movement. We are going to study about the movements in that particular object or matter. That is called thermodynamics, right? Next, what are the scopes of thermodynamics? In the thermodynamics படிச்சுட்டு நான் என்ன சார் கற்றுக்க போகிறேன்? What are the things I am going to learn அப்படின்னா we are going to learn how a chemical reaction proceeds. இந்த chemical reactionன்றது எப்படி நடக்கும் அப்படின்றத நம்ம கற்றுக்கலாம். And then அந்த ரியாக்ஷன் நடக்கிறப்போ there will be some physical and chemical changes. இப்போ அந்த ரியாக்ஷன் நடந்துட்டு இருக்கப்போ எனக்கு ஒரு மெல்டிங் பாயிண்ட் மாறலாம், பாயிலிங் பாயிண்ட் மாறலாம், அதோடைய இன்டர்னல் எனர்ஜி மாறலாம், அதோடைய ஹீட் மாறலாம், என்னெல்லாம் physical changes நடக்குது. And parallelly what are the chemical changes happening during the reaction, right? அந்த ரியாக்ஷன் நடக்கிறப்போ என்னெல்லாம் physical changes ஆகுது, என்னெல்லாம் chemical changes ஆகுதுன்னு நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். And then இந்த கொடுத்துருக்க ரியாக்ஷன் ப்ராக்டிக்கலா நடக்குமா நடக்காதா, நடக்காதான்றத we can able to predict, right? And also physical chemistryல இருக்க laws எல்லாம் எப்படி derive பண்ணாங்க அப்படின்றத நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம், right? இப்போ எப்படிலாம் வந்து ஸ்கோப்ஸ் இருக்கோ, that is positives இருக்கோ, as well as will have some limitations also. What are the limitations of thermodynamics அப்படின்னா first limitation என்ன அப்படின்னா I cannot apply the thermodynamics over a substance, over a microscopic substances. நான் ஒரு கிராம் எடுத்துக்கிட்டு அந்த கிராம்ல எவ்வளவு சேஞ்சஸ் நடக்குது, ஒரு 10 கிராம் எடுத்துக்கிட்டு அதுல எவ்வளோ சேஞ்சஸ் நடக்குது அப்படின்றத என்னால ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. I can able to predict only the matter in bulk. அதாவது ஒரு 10 கிலோ மேல, ஒரு 1 கிலோகிராம் மேல, ஒரு 100 கிலோகிராம்ஸ் மேல, அதாவது சப்ஸ்டன்ஸ் எனக்கு எப்படி இருக்கணும்? ஹியூஜ் அமௌண்ட்ல இருக்கணும். ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மேல மட்டும்தான் நான் தெர்மோடைனமிக்ஸ் உடைய லாஸை அப்ளை பண்ண முடியும். இட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி டு மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டி. அண்ட் இது என்ன பண்ணும்னா இனிஷியல் ஸ்டடியும் ஃபைனல் ஸ்டடி பத்தி மட்டும் தான் கன்சிடரே பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம், யூ ஆர் கோயிங் டு ப்ரிப்பேர் ஃபார் அ காம்படிட்டிவ் எக்ஸாம் லைக் நீட் ஆர் ஜேஇ அப்படின்னா நான் வந்து 10th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணேன், 11th ஸ்டாண்டர்ட்ல வந்து ஐ ஜாயின்ட் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு பயாலஜி குரூப். நான் பயாலஜி குரூப்ல ஜாயின் பண்ணேன் சார். 12th முடிச்சுட்டு நான் வந்து அந்த நீட் எக்ஸாமை எழுதினேன், ஆர் ஜேஇ எக்ஸாமை நான் எழுதினேன், கிளியர் பண்ணிட்டேன், பிகம் அன் இன்ஜினியர் ஆர் அ டாக்டர் அப்படின்றது இனிஷியலா நான் ஜாயின் பண்ணேன், ஃபைனலா நான் டாக்டரா இன்ஜினியரா வெளியில வந்தேன் அப்படின்றத பத்தி மட்டும் கன்சிடர் பண்ணா then it is called state functions. ஆர் நான் இப்போ அதுல என்னெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸை நான் வந்து ஓவர் கம் பண்றேன், ஸ்டடிட் 10 to 12 hours per day. நான் வந்து தூங்குறதே வந்து ஒரு 4 மணி நேரம் தான் தூங்கினேன். அண்ட் ஸ்கூல்ல வந்து 10 hours இருந்தேன், வீட்டில் போய் நான் ஒரு 8 hours to 10 hours நான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஐ இன்வெஸ்டட் மை 20 hours per day அப்படின்றத எல்லாத்தையுமே அந்த ஸ்ட்ரகிள்ஸ் என்னெல்லாம் நீங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணீங்க, லைக் ஒரு ஃபங்க்ஷனு, ஒரு மூவி, ஒரு என்டர்டைன்மெண்ட். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பேரலா தே வில் என்டர்டைன், பட் யூ won't do those things. நீங்க அதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு படிக்கிறீங்க அப்படின்றது ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அனலைஸ் பண்றது தான் பாத் ஃபங்க்ஷன். நான் ஜாயின் பண்ணேன், டாக்டரா வெளியில வந்தேன், இன்ஜினியரா வெளியில வந்தேன், இனிஷியல் ஸ்டேட் ஃபைனல் ஸ்டேட்டை பத்தி மட்டும் பேசினா then it is called a state function if it includes all the paths which you have overcome அப்படின்றது path function, right?
அண்ட் லாஸ்டா இது தெர்மோடைனமிக்ஸ் என்ன பண்ணாதுன்னா ஒரு ரியாக்ஷன் இருக்குன்னா அந்த ரியாக்ஷனுடைய ஸ்பீடை பத்தி கன்சிடரே பண்ணாது. ஓகே, நான் ஒரு ஒர்க் பண்றேன் அப்படின்னா ஜாயின் யுவர் 11th ஸ்டாண்டர்ட், நான் 11th ஸ்டாண்டர்ட்ல நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கேன், இல்ல பயாலஜி குரூப் நான் எடுத்திருக்கேன். இந்த எண்ட் ஆஃப் த செகண்ட் இயர் ஐ எம் கோயிங் டு கம்ப்ளீட் மை 12th ஸ்டாண்டர்ட் இல்லையா? ஆமா தானே? பேரலி ஒரு ரியாக்ஷனை நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு ஆட் சம் 2 or more ரியாக்டன்ட். நான் 2-3 ரியாக்டன்ட்டை போட்டுட்டேன். எனக்கு எப்போ ப்ராடக்டா வரப்போகுதுன்றது தெரிஞ்சா we can able to do that work. we can able to do that work. இல்ல எனக்கு தெரியவே தெரியாது, ஸ்பீடை பத்தியே தெரியாது அப்படின்னா ஓகே, ஸோ ஒரு ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இந்த டைமிங்ல எனக்கு கம்ப்ளீட் ஆகணும்னு தெரியணும் இல்லையா? there is no information about the rate of a reaction. அந்த ஸ்பீடு, அத ரேட்டு, அதை பத்தி எந்த விதமான இன்ஃபர்மேஷன் இல்லை. இது ஒரு பெரிய ட்ராபேக், ரைட்? அண்ட் தென் ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் தெர்மோடைனமிக் டேர்ம்ஸ். தெர்மோடைனமிக் டேர்ம்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா என்னெல்லாம் தெர்மோடைனமிக்ஸ்ல நம்ம யூஸ் பண்ற டேர்ம்ஸ் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சிஸ்டம்னா என்ன, சரௌண்டிங்ஸ்னா என்ன, அண்ட் தென் யூனிவர்ஸ்னா என்ன, பவுண்டரினா என்ன. ஜஸ்ட் இமேஜின், நீங்க வந்து இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அந்த பவுல்ல ஹாட் வாட்டரை பாயில் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த பவுலுக்குள்ள இருக்க வாட்டர் தான் என்னது உங்களுடைய சிஸ்டம். அந்த வால்ஸ் ஆஃப் தி கண்டெய்னர், அந்த கண்டெய்னருடைய வால்ஸ் தான் அதோடைய பவுண்டரி. அந்த பவுண்டரி வெளியில இருக்கிறது எல்லாமே என்னது சரௌண்டிங்ஸ். அண்ட் யூனிவர்ஸ்னா என்ன, நம்மளுடைய சிஸ்டம் பிளஸ் சரௌண்டிங்ஸ் ரெண்டும் சேர்ந்தது தான் நம்மளுடைய யூனிவர்ஸ். வில் see here, see சிஸ்டம் அப்படின்றது யூனிவர்ஸ்ல ஒரு சின்ன பார்ட், ரைட்? நம்ம தெர்மோடைனமிக் ஸ்டடிக்காக எடுத்துக்கிறோம் இல்லையா, தட் இஸ் கால்ட் யுவர் சிஸ்டம். see that is your system. okay, and then what is your surroundings? சிஸ்டம்க்கு வெளியில இருக்கிறது எல்லாமே நம்மளுடைய சரௌண்டிங்ஸ், ரைட்? what is your universe? system and surroundings ரெண்டும் சேர்ந்தது தான் நம்மளுடைய யூனிவர்ஸ். what is your boundary அப்படின்னா your boundary அப்படின்றது நம்ம கண்டெய்னருடைய வால்ஸ், அந்த which separates the system and the surroundings. சரௌண்டிங்கையும் சிஸ்டமையும் எது செப்பரேட் பண்ணுதோ that is called your boundary, right? next one is types of system. நமக்கு systems அப்படின்றது will have 3 types. one is so we'll have open system, closed system and then isolated system. as we all know that open system na enna, ipo na அந்த வாட்டர் பாயில் பண்றதே லிட் போடாம ஓப்பனா நான் வந்து வாட்டர் பாயில் பண்றேன் அப்படின்னா அந்த வாட்டர் என்ன ஆகும், பாயில் ஆயிட்டு சரௌண்டிங்ஸ்க்கு போகும். as well as நான் கொடுக்கக்கூடிய ஹீட்டும் என்ன பண்ணும், சரௌண்டிங்ஸ்க்கு போகும் இல்லையா? ஸோ அப்போ ஓப்பன் சிஸ்டம் அப்படின்றது இட் இஸ் கோயிங் டு எக்ஸ்சேஞ்ச் both matter as well as energy with the surroundings. that is called your open system. க்ளோஸ் சிஸ்டம்னா இப்போ அதே ஹாட் வாட்டரை நான் மூடி போட்டு பாயில் பண்றேன் அப்படின்னா மேட்டர் என்ன ஆகாது, வெளியில போகாது. பட் நான் கொடுக்கக்கூடிய ஹீட் எனர்ஜி அப்படின்றது இட் கேன் ஏபிள் டு transfer with the surroundings, right? so a system which can exchange energy but not the matter. நான் கொடுக்கக்கூடிய ஹீட் எனர்ஜி மட்டும் என்ன பண்ணும், சரௌண்டிங்ஸ்க்கு போகும். பட் அந்த மேட்டர் என்ன ஆகாது, நான் கொடுக்கக்கூடிய வாட்டர் அப்படின்றது என்ன ஆகாது, சரௌண்டிங்ஸ்க்கு போகாது. that is called closed system. next one is isolated system. ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஒரு ஃபிளாஸ்க் எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஃபிளாஸ்க்குள்ள ஹீட்டும் வராது, உள்ள இருக்கிற ஹீட்டும் வெளியில வராது. தட் இஸ் கால்ட் ஐசோலேட்டட் சிஸ்டம். ஸோ ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படின்றது இட் won't exchange matter as well as energy with the surroundings, ரைட்? இது இப்போ வரைக்கும் கிளாசிஃபை பண்ணது இட் இஸ் ஆன் தி பேசிஸ் ஆஃப் பவுண்டரி, ரைட்? நெக்ஸ்ட் இப்போ கிளாசிஃபை பண்ண போறது ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஃபேசஸ். ஃபேசஸ் வச்சு நம்ம கிளாசிஃபை பண்ணோம் அப்படின்னா ஃபேஸஸ் வச்சு கிளாசிஃபை பண்ணோம் அப்படின்னா we will be getting homogeneous system and then heterogeneous system. homo அப்படின்றப்ப நமக்கே தெரியும், if all the things all the reactants and products are in the single phase, solidனா solid phaseலயே இருக்கணும், liquidனா liquid phaseலயே இருக்கணும், gasனா gaseous phaseலயே எல்லாமே இருந்தா then it is called homogeneous system. if two or more phases involved, இப்போ ஒரு சாலிட் ஒரு லிக்விட் இன்வால்வ் ஆயிருந்துச்சு அப்படின்னா then the system is called a heterogeneous system. the state of the system, the state of the system, right? இப்போ ஒரு தெர்மோடைனமிக் ஸ்டேட்டை எப்படி நம்ம டெஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா அதோடைய மெஷரபிள் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் அதோடைய மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டிஸை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். வாட் ஆர் தி மெஷரபிள் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றப்போ ஸ்டேட் ஃபங்க்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஸ்டேட் ஃபங்க்ஷன் as we all know that ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படின்றது இட் இஸ் கோயிங் டு கன்சிடர் ஒன்லி இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட் இல்லையா? ஸ்டேட் ஃபங்க்ஷன் என்ன, அந்த ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த சிஸ்டமோடைய இனிஷியல் ஸ்டேட்டையும் ஃபைனல் ஸ்டேட்டை பற்றி மட்டும் டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா then it is called a state function, but it won't follow the path, it won't consider the path followed, right? அதோட எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் note on these examples, this is very important, right?
and then path function அப்படின்றது எப்படிலாம் வந்துச்சு, என்னெல்லாம் path அதை வந்து கிராஸ் பண்ணி ஓவர் கம் பண்ணி வந்தது அப்படின்றத பார்க்கறது தான் வந்து path function. ஓகே, whose value depends on the path followed by the system. இதுக்கு எக்ஸாம்பிள் heat and work. ரைட்டா, இது ரெண்டு மட்டும் தான் இதோடைய எக்ஸாம்பிள். What are the examples for path function? Heat as well as work. Right. Next one is thermodynamic process. Thermodynamic process நம்ம கிட்ட என்னெல்லாம் process இருக்கு அப்படின்னா, you will be having isothermal process, isobaric process, isochoric process, adiabatic process, cyclic process, reversible and irreversible process. We will discuss one by one. Right. First we will start with isothermal process. Isothermal process na enna? What is iso? Iso means same. Therm na heat, same temperature. In the sense, isothermal அப்படின்னா என்னது? Same temperature. See the definition. The process in which temperature of the system remains constant. Temperature மாறல அப்படின்னா then it is called a isothermal process. Right? So in this, no change in temperature. In the sense, there is no change in internal energy. Del T 0 அப்படின்றப்போ del UO 0. U is used to represent internal energy of a system. Internal energy of a system. Right? Next one is isobaric process. Isobaric na என்னது? Barometer அப்படின்றது என்னது? Pressure measure பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு thing இல்லையா? So in this process, pressure will be constant. Okay, pressure remains constant. Right? So இந்த இப்போ என்ன ஆகும்? dp will be 0. Right? இதுல del p will be 0. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்லலாம்? லெபார்டரியில, அதாவது லேப்ஸ்ல பண்ணக்கூடிய எல்லா ரியாக்ஷன்ஸுமே என்னது? கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்ல தான் நடக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஐசோசாரிக். ஐசோசாரிக்ன்றப்ப சேஞ்ச் இன் வால்யூம் பிகம்ஸ் 0. ரைட்? வால்யூம் ஆஃப் த சிஸ்டம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், ஹென்ஸ் சேஞ்ச் இன் வால்யூம் பிகம்ஸ் 0. ஸோ இப்போ வால்யூமே மாறலை அப்படின்றப்போ ஒர்க் டன் நடக்குமா? நோ, தேர் ஒன்ட் பி எனி ஒர்க் டன். ரைட்? ஸோ ஒர்க் டன் வில் பி ஈக்குவல் டு 0. ரைட்? அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? கேஷியஸ் ரியாக்ஷன்ஸ் ஹேப்பனிங் என்ன? க்ளோஸ்டு கண்டெய்னர். ரைட்? ஸோ அந்த வால்ஸ் மூவ் ஆகலை அப்படின்னா வால்யூம் என்ன ஆகாது? மூவ் ஆகாது. ஜஸ்ட் இமேஜின் அ கண்டெய்னர் விச் கன்சிஸ்ட் ஆஃப் கேஸஸ். அந்த கேஸோடைய வால்ஸ் மூவ் ஆகலை அப்படின்றப்போ வால்யூம் என்ன ஆகாது? மாறாது. வால்யூம்ஸ் மாறலை அப்படின்றப்போ there won't be any work done. Right? Work done will be equal to 0. Next one is adiabatic process. Adiabatic process na நமக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன தெரியும்? ஃப்ளாஸ்க்ல எடுத்துக்கிற ஒரு ஹாட் வாட்டர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த ஃப்ளாஸ்க்குள்ள இருக்க ஹாட் வாட்டர் உடைய டெம்பரேச்சர் வெளியிலயும் வராது. தட் இஸ் அந்த ஃப்ளாஸ்க் என்ன பண்ணாது? டெம்பரேச்சர் அப்சர்வும் பண்ணாது, ஹீட்டை சார் நான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அடியபேட்டிக் ப்ராசஸ். ரைட்? அடியபேட்டிக் ப்ராசஸ்க்கு நம்ம ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா ஃப்ளாஸ்க் எடுத்துக்கலாம். ஃப்ளாஸ்க்ல எந்த ஹீட்டும் உள்ளேயும் வராது, உள்ள இருக்கிற ஹீட்டும் வெளியில வராது. பிகாஸ் இட் இஸ் தெர்மலி இன்சுலேட்டட். லைக்வைஸ் அப்ப Q will be equal to 0. Q will be equal to 0. Q 0வா இருக்கிறதுனால Q0 அதுல ஹீட் உள்ளேயும் வராது, வெளியிலயும் போகாது. பட் there will be some change in temperature. Temperature என்ன ஆகும்? மாறும். Right? But there will be some change in temperature. Temperature மாறுறதுனால, because temperature is not equal to 0, hence internal energy will be not equal to 0. Internal energy will not be equal to 0. Right? Temperature is not equal to 0, hence internal energy is also not equal to 0. இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ஒரு தெர்மோஃப்ளாஸ்கை எடுத்துக்கலாம். ரைட்டா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் சைக்ளிக் ப்ராசஸ். சைக்ளிக் ப்ராசஸ்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம்? நம்ம வெஹிக்கிள்ஸோடைய டயர்ஸ் எடுத்துக்கலாம். இட் வில் பி இன் அ சர்க்குலர் ஒன். ரைட்? எங்கே பண்ணாலும் இனிஷியல் ஸ்டேட்டும் ஃபைனல் ஸ்டேட்டும் என்னவா தான் இருக்க போகுது? சேமாக தான் இருக்க போகுது. ஓகே, என்ன பண்ணாலும் ஃபைனலி இட் ரீச்சஸ் தி இனிஷியல் பாயிண்ட். ஸோ சைக்ளிக் சேஞ்ச் அப்படின்றப்போ என்ன ஸ்டேட் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் இட் வில் பி ஈக்குவல் டு 0. ஓகே, பிகாஸ் தி ஃபைனல் அண்ட் இனிஷியல் ஸ்டேட் வில் பி சேம். ரைட்? path function அப்படின்றது it won't be equal to 0. path function என்னது? ஹீட்டும் ஒர்க்கும். Q is not equal to 0 and work done is not equal to 0. Right? In a cyclic process, work done and heat won't be equal to 0. Right? Next one is reversible. Before going to that reversible process and irreversible process, we will discuss graphical representation of your different processes. I am going to draw a graph between pressure and volume. Pressure க்கு நான் வால்யூம்க்கு ஒரு கிராஃப் டிரா பண்றேன் அப்படின்னா I am going to get a curve so which is called isothermal process, and then isobaric will be parallel to your y-axis which is taken as a volume, and isobaric will be parallel to your y-axis because pressure is taken in your y-axis,
and then adiabatic process, pressure and volume will be equal to temperature. இது வேணாம், அதை எடுத்துருங்க. ஓகே, and adiabatic process, the graph will be like this for your adiabatic process, right? Next, reversible process. We know that, or I'm going to consider container. I'm going to take a container which is fitted with weightless, frictionless piston. நான் அதை கீழே மூவ் பண்றேன். I'm going to apply some pressure. pressure apply பண்றேன் அப்படின்னா அது என்ன ஆகும்? அந்த piston moves inwards. I'm going to release that pressure. நான் அந்த pressure என்ன பண்றேன்? ரிலீஸ் பண்ணேன்னா it comes back to your original position. This is called your reversible process, right? And then next one is irreversible process. நான் டக்கு போனதெல்லாம் கட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ டிரைவிங் ஃபோர்ஸுக்கும் அப்போசிங் ஃபோர்ஸுக்கும் நடுவில் இருக்க கேப் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா then it is called the irreversible process. அதே டிரைவிங் ஃபோர்ஸுக்கும் அப்போசிங் ஃபோர்ஸுக்கும் நடுவில் இருக்க இது ரொம்ப மினிமமாக இருந்துச்சுன்னா then it is called the reversible process. இதே ரெண்டுக்கும் நடுவில் டிரைவிங்க்கும் அப்போசிங்க்கும் நடுவில் இருக்க வேல்யூ மேக்ஸிமமாக இருந்துச்சுன்னா then it is called the irreversible, ரைட்? ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ அந்த ப்ராசஸை நம்மளால ரிமூவ் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கப்போ நம்மளால அந்த ப்ராசஸை ரிவர்ஸ் பண்ண முடியாது. எல்லா நேச்சுரல் ப்ராசஸும், ஒரு வாட்டர் ஃபால்ஸ்ல இருந்து தண்ணி கொட்டுது, அகைன் கீழே இருந்து மேலே போகுமா? நோ. ஸோ இட் இஸ் அ irreversible process are always spontaneous. நம்ம வாட்டர் ஃபால்ஸ் மேல இருந்து தண்ணி கீழே போன்னு தள்ள போறோமா? நோ. It is going to happen in nature, right? ஆட்டோமேட்டிக்கா அது பாட்டுக்கு அது நடக்க போகுது. ஆனா அது கீழே இருந்து மேலே போகாது. Hence it is irreversible one, right? I hope this was a useful one to you. So wait for the next parts. Okay, I'll be uploading soon. Okay, thank you for watching. If you have any doubts, please drop your doubts in the comment section. I will clarify your doubts. Okay, thank you, children.